இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 3 எபிசோட் 65 நம்ம பார்க்க போறோம். ஓபனிங்லயே சக்குரா சோரா தான் தேடி போயிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா கிளாஸ் பிரேக் ஆகிற சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்த்தா இதுக்கு முன்னாடி சோரா எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பான் இல்லையா, ஹோக்காகே ஆபீஸ்ல இருந்து நருட்டோவும் சேஸ் பண்ணி போயிருப்பான். அதுல இருந்து காட்டுவாங்க டோட்டல் லீஃப்லயுமே பவர் கட் ஆயிருக்கும். சோராவை சேஸ் பண்றத நருட்டோ நிறுத்த மாட்டான். லீஃப்ல இருக்க மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா ஷினோபிஸுமே ஒன்னா கேதர் ஆக ஆரம்பிப்பாங்க. சக்குரா இந்த விஷயத்த சுனாடே கிட்ட சொல்ல போவா. அது என்னடா எப்ப பார்த்தாலும் அங்கேயே போய் அடிக்கிறீங்க, கோனா ஹேமரு தான் பண்ணானா அதுல ஒரு நியாயம் இருக்கு, இவ எதுக்கு இப்படி பண்ணணும், சரி கரைக்குள்ள போவோம். யூனிட் கேப்டன்ஸோட ஒரு மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், இப்போதைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு தள்ளி விட்டு போயிருவாங்க சுனாடே. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சக்குரா கேப்பா. ஆபீஸ் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும், சோரா என்ன கொல்ல வந்தான் அப்படின்பாங்க சுனாடே. இதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்பா சக்குரா. இச்சிராக்கு ராமன் ஷாப்புக்கு முன்னாடி ரெண்டு பேரும் என்னடா திடீர்னு இப்படி ஒரு பவர் கட் ஆயிருக்குன்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பவர் கட் பெருசா போனது இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோன்னு பேசிட்டு இருப்பாங்க. டியூச்சி ரெண்டு பேத்து மண்டலையுமே கரண்டி வச்சு அடிச்சுட்டு நம்ம கிராமத்துல ஹொக்காகே இருக்காங்களே பிரச்சனை எதுவும் வராது அப்படின்பாரு. ஹொக்காகேனால இந்த விஷயத்தெல்லாம் சமாளிக்க முடியாது நினைக்கிறீங்களா என்னன்னு சொல்லி கேட்பாரு. புலம்புறத நிறுத்திட்டு அமைதியா இருங்கன்னு நீங்க சொல்றதும் சரிதான், ஹொக்காகே நம்மளோட இருக்கும் போது என்ன பயம் அப்படின்பானுங்க. இருக்க கிளம்பி போயிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. சிக்கமாரு சோஜி இருப்பாங்க. சிக்கமாரு இது நார்மல் பவர் கட் மாதிரி தெரியல அப்படின்பா. அப்படின்னா ஏரியா 3ல நம்ம தான் நிக்கணும் இல்லையான்னு சொல்லி சோஜி கேட்பான். ஆமா, ஃபீல்ட்ல இருக்க மேனுவல் பிளான் மாதிரி தான், அதுன்னு மட்டும் இல்லாம டியூட்டில இல்லாத யூனிட் கேப்டன்ஸ் எல்லாம் ஹொக்காகேவை பார்க்க வர சொல்லி இருக்காங்க அப்படின்பா சிக்கமாரு. அப்படின்னா சரி அப்படின்பா சோஜி. சிக்கமாரு என்னடா சொல்ல வரான்னு பார்த்தா சாப்பாட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்ப நான் ஆக்ஷன்ல இறங்க தயாராயிட்டேன், நீ வரைய என்ன சிக்கமாருன்னு சொல்லி கேட்பான் சோஜி. சாப்பாட்டை எடுத்துட்டு போவான். சரி அப்படின்ட்டு பின்னாடி போவான் சிக்கமாரு. சோஜி வேகமா போறப்ப கூட ஒரு கறி கீழே விழக்கூடாதுன்னு போவான். கோனா ஹேமரோட டீம் இந்த பவர் கட் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஊடானுக்கு இந்த இருட்டுனாலே பயமா இருக்குன்னு சொல்லுவான். எபிசோ அவங்க பக்கத்தால போயிட்டு விஷயங்கள் கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கு, ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்பாரு. லீஃபோட ஷினோபிஸ் எல்லாருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சிக்னல் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்த சீசனே இப்ப ஃபுல் செக்யூர்டா இருப்போம், நீங்க இப்ப என்ன வேணாம் பேசினா லேடி சுனாடே, எனிமிஸ்னால எந்த பக்கம் இருந்தும் நம்மள அட்டாக் பண்ண முடியாது அப்படின்பாங்க. நல்ல வேலை பாத்திருக்கீங்க அப்படின்பாங்க சுனாடே. சுனாடேக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியான டீம் லீடர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. பேசிக்கா சுனாடே என்ன பண்ணிருப்பாங்கன்னா பார்டர்ல நடந்த அட்டாக்ஸ்க்கான காரணம் ரைன் வில்லேஜா தான் இருக்கும்னு சொல்லி ஆசமா ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பாரு சிம்பிளை பார்த்துட்டு. அதனால அங்க ஏதாவது சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக தாட்டி விட்டுருப்பாங்க சுனாடே. அதனாலதான் இவ்வளவு கம்மியா இருக்காங்கன்ட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க சுனாடே. முன்னாடி இருக்க டீம் கேப்டன்ஸ் கிட்ட சொல்ற விஷயமே இப்படிப்பட்ட பவர் கட் எப்பவுமே நடந்தது இல்ல, சப்போஸ் நடந்தா கூட எப்பயாவது ஆக்சிடென்டா தான் ஆகும், இப்போதைக்கு நம்மளால பவர் ஸ்டேஷன் கூட கான்டாக்ட் பண்ண முடியல, இத கண்டிப்பா வேணுக்குன்னு தான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற அசம்ஷன்ல தான் ஆக்ஷன்லயே இறங்கி ஆகணும் அப்படின்பாங்க சுனாடே. இதுன்னு மட்டும் இல்லாம லெவல் 2 செக்யூரிட்டி அலர்ட் கொடுப்பாங்க சுனாடே. கம்பெனி 3 ஈஸ்ட் வெஸ்ட் அப்புறம் நார்த் கேட்ஸ்க்கு அனுப்பிச்சுடுவாங்க. கம்பெனி 2 மெயின் கேட்க்கு அனுப்புவாங்க. கம்பெனி 1 பவர் ஸ்டேஷனுக்கு போய் அங்க என்ன ப்ராப்ளம் ஆச்சுங்கிறத பாத்துட்டு வர சொல்லுவாங்க. நீ மட்டும் இங்கே இரு ஆசுமா அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் தப்பா இருந்தாலும் அந்த பிரச்சனை சின்னதா இருந்தா விட்டுருங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கிளம்ப சொல்லிடுவாங்க. ஆசுமா கிட்ட என்ன சோரா கொல்றதுக்கு ட்ரை பண்ணா அப்படின்பாங்க சுனாடே. ஆசுமாக்கு தூக்கி வாரி போட்டுரும். சோரா உங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணான்னு சொல்லி கேட்பாரு. ஆமா, நருட்டோ தான் அவனை தேடி போயிருக்கான், சீக்கிரம் போய் அவங்களை கண்டுபிடி அப்படின்பாங்க. ஆசுமா பெருசா நம்மள மாதிரி தெரியாது, ஒத்துக்கிறக்கு மனசு இல்லைனாலும் அதான் நஜன்றுவாங்க. சோராவை கண்டுபிடிச்சு கஸ்டடியில எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. தலைவன் சிகரெட்டை பத்த வச்சுட்டு கிளம்புவான். கேட் கிட்ட நிக்கிற ஷினோபிஸ்ல ஒருத்தன் கொஞ்சம் பயப்பட்ட மாதிரி இருக்கும், என்னடா பிரச்சனையும் கேட்கவும் ஃபாரஸ்ட் நகத மாதிரி இருந்துச்சு அப்படின்பா. லீஃப சுத்தி கொஞ்சம் நடுக்கம் ஏற்படும். இது என்ன எர்த்குவேக்கான்னு பாப்பாங்க ஷினோபிஸ்லாம். ஃபூரிடோவும் அவனோட டீமும் இங்க வந்திருப்பாங்க. இவங்கள டிராவலர்ஸ் நினைச்சிட்டு இப்போதைக்கு நாங்க வில்லேஜ் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் செக்யூரிட்டி காரணமா, இப்போதைக்கு உங்களால உள்ள போக முடியாது அப்படின்பா. ஃபூட் அவனோட எஸ்டைல யூஸ் பண்ணி கொண்டிருப்பான். மிச்சம் இருக்க ஷினோபிஸையும் கொண்டுருவானுங்க. அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சம் இந்த பக்கம் வரவும் கேட் மேல நிக்கிற ஷினோபிஸ்லாம் அங்க ஏதோ ப்ராப்ளம் போலன்னு பேசுவாங்க. இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. சுனாடே, சீஜுனே, சக்குரா 3 பேர் இருப்பாங்க. சீஜுனே சுனாடே கிட்ட எதிரிகள் தான் நம்மள தாக்குறாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுவும் மெயின் கேட்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி யூனிட்ஸ்ல சண்டையில இறங்கி இருக்காங்க அப்படின்பாங்க. அப்படின்னா ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அப்படின்னு சுனாடே கேட்பாங்க. லீஃப சேர்ந்த ஷினோபில ஒருத்தன் 5 ஸ்டைல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான், எஸ் ஸ்டைல யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிவான் ஃபோடோ. இன்னும் 2 ஷினோபிஸ் பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் லைட்னிங்க கம்பைன் பண்ணி சண்டை போடுவாங்க. அதையுமே சிம்பிளா ஹெட் ஸ்டைல யூஸ் பண்ணி தடுத்துருவான். மெயின் கேட்டுக்கு வரக்கு இல்லாம எல்லா ஷினோபிஸுமே இறங்கி சண்டை போடுவாங்க. ஃபூடோ ஹெட் ஸ்டைல வச்சே முடிச்சிட்டு இருப்பான். கென்மா சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பான். கென்மாவோட கண்ணு முன்னாடியே போன எல்லா சோல்ஜர்ஸுமே சாவாங்க. இப்ப இருந்து இதை நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு லாங் ரேஞ்ச் அட்டாக் மட்டும் வைங்க அப்படின்பாரு.
ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாக்டவுன் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சீஜ்னே பேட்டில் ஃபீல்ட்ல நடக்கிற விஷயங்களை சொல்லுவாங்க. எதிரிகளை தடுத்து நிறுத்தவே முடியலன்னு சக்குரா இந்த இடத்துல நருட்டோ நினைச்சுதான் ஃபீல் பண்ணுவா. ஆசுமா சோரா நருட்டோவை தேடி போவாரு. நருட்டோ சோராவை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். சோரா தப்பிச்சு ஓடுறக்கே தான் பாப்பான். ஒரு கட்டத்துல நருட்டோ சோராவை பிடிச்சிருவான். ரெண்டு பேருமே கீழே விழும் போது 3 பிளேடட் கிளாவை வச்சு சோரா ஸ்டாப் ஆயிருவான். நருட்டோவை உதைப்பான். நருட்டோ கீழே விழுகாம இருக்க குனாயை வச்சு ஸ்டாப் ஆக்கிக்குவான். கிராண்ட்மா சுனாடாவை எதுக்குடா கொல்ல பார்த்தேன்னு சொல்லி நருட்டோ கத்துவான். என்ன முதல்ல விட்டு தொலை அப்படின்ட்டு கிளம்பிடுவான் சோரா. இது ஒண்ணும் உனக்கான பிரச்சனை இல்லைன்னு கத்துவான் சோரா. இது எனக்கான பிரச்சனை தான்டா அப்படின்பா நருட்டோ. பின்னாடி நடக்கிற மோசமான விஷயங்களை நருட்டோ நோட் பண்ணிடுவான். கென்மாவே அடுத்து என்ன பண்றதுங்க மாதிரி தான் நின்னுட்டு இருப்பாரு. ஃபூயன் இந்த பாயிண்ட்ல சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு பேரியர் டிஃபென்ஸ் சீல் ஜுட்சு 8 கேட் லாக் அப் அப்படின்பா ஒரு பெரிய கோட்டை சமனான மாதிரி இருக்கும். இது ஒண்ணும் கோட்டை கிடையாது. நார்த் சவுத் அப்புறம் ஈஸ்ட் வெஸ்ட் 4 பக்கம் டைரக்ஷன்ஸையுமே மொத்தமா க்ளோஸ் பண்றதுக்காக தான் இந்த 4 பக்கமுமே பாத்தீங்கன்னா அந்த கேட்ஸ்ல இருக்க டைரக்ஷன்ஸ் காட்டுறதுக்கு சைனீஸ் ஜாப்பனீஸ் அப்புறம் கொரியனோட மித்தாலஜியை யூஸ் பண்ணிருப்பாங்க. சீஜனே லேடி சொன்னாடே கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவா. மொத்த லீஃப் வில்லேஜ சுத்தியுமே பேரியர் கம்ப்ளீட் ஆயிரும். அலர்ட் லெவல் 2ல இருந்து லெவல் 1க்கு பண்ண அப்படிம்பாங்க சொன்னாடே. எல்லாத்தையுமே மெயின் கேட்டுக்கு போக சொல்லுவாங்க. சரின்ட்டு ஒரு ஷினோபி கிளம்புவான். லேடி சொன்னாடே சீஜனே கிட்ட சிக்கமாருவை கண்டுபிடிச்சு இப்ப இருக்க சிச்சுவேஷன் பத்தி சொல்லிட்டு அவனை தடுக்கிறக்கான முயற்சிகளை எடுக்க சொல்லு அப்படின்பாங்க. சரின்ட்டு சீஜனே கிளம்புவாங்க. சக்குராவை கூப்பிட்டு முதல்ல கிளம்புற வழியை பாரு அப்படின்பாங்க. சரின்ட்டு கிளம்பிடுவா. நருட்டோக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. சோரா அவங்க வந்துட்டாங்க அப்படின்பா. யார் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போடான்னு சேஸ் பண்ணுவா நருட்டோ. கென்மாவை காட்டும் போதுல அவரோட வாயில ஸ்டிக்கர் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா, அவர் அதை துப்பவும் பேரியரை தாண்டி போகும்போது அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும். இது பேரியரா அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க எல்லாருமே. இதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே அலர்ட் கொடுப்பாங்க. எபிசோ அதை பார்த்துட்டு பேரியர்னு சொல்லி ஷாக் ஆவாரு. கோனாஹாமாரும் ஷாக் ஆவான். என்ன மாதிரியான பேரியர் இது அப்படின்னு சொல்லி ஊடான்னு கேட்பான். மோய்கி டிஃபென்ஸ் பேரியர்னு சொல்லுவா. ஊடானுக்கு புரியாது. டேய் தற்காப்புக்காக யூஸ் பண்ற பேரியரா இது அப்படின்பா. மெயினா வேற ஒரு வில்லேஜ் உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகும் போது இல்ல வெளியே இருந்து அட்டாக் நடக்கும் போது அதை தடுத்துக்காக அப்படின்பா. இதை கேட்ட கோனாஹாமரும் எதிரிகள் வெளியே இருக்காங்க, அவங்களே எப்படி உள்ள இருக்கவங்களை வந்து பாதுகாக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவான் கோனாஹாமரும். வினோதமா இருக்கு அப்படின்ட்டு. வினோதம்ல இல்ல அப்படின்னு எபிசோ சொல்ல வரும்போது கென்மா கிட்ட காட்டுவாங்க. டிராப்ல வச்சு புடிச்ச மாதிரி புடிச்சிட்டானுங்க, வெளியே போறக்கான வழியே இல்ல அப்படின்பாரு. திடீர்னு பயங்கரமா லைட் எரியும். என்னடான்ட்டு போய் பாப்பாங்க. நாங்க 4 பேரும் எந்த ஒரு தப்பும் இல்லாத விஷயத்த பண்றதுக்கு வந்திருக்கோம். லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஸ்ட்ரென்த்துக்காக, எங்களோட அசைக்க முடியாத விருப்பத்தை நிறைவேற்றறக்காக அப்படின்பானுங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. எங்க மனசுல ஒரே விஷயம் தான் ஓடுது. அது லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஃபியூடல் லார்ட் மட்டும்தான் ஒரே ராஜாவா இருக்கணும் அப்படின்ட்டு பேரியரை தாண்டி உள்ள வந்திருப்பானுங்க. சில டாக்ஸை யூஸ் பண்ணி லீஃப் வில்லேஜ்ல இருக்க கிங் எங்களுக்கு ஒரு பிரச்சனை தான், லேண்ட் ஆஃப் ஃபயரோட உண்மையான ராஜாவுக்கு நாங்க 2 ராஜா இருக்கறதுக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா ஷினோபிஸுமே அமைதியா தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன புரியலையா, எங்களுக்கு உங்களோட ஒக்காகே தேவையில்லைன்னு சொல்றேன்டா அப்படின்னு ஃபூரிடோ கத்தும் போது என்னதான் சொல்ல வராங்கிற மாதிரி பாப்பாங்க. உங்களோட அப்ரூவல் கேட்டலாம் வரல, அதுக்கு பதிலா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், செத்ததுக்கு அப்புறமா போனாமா அப்படின்பா. டிஃபென்ஸ் பேரியரை பொறுத்த வரைக்கும் உள்ள வரதோ போறதோ நடக்காத காரியம் தானு கோனாஹாமரும் எபிசு கிட்ட கேட்பான். இப்ப நடக்கிற பிரச்சனையில எனிமி பேரியரை தாண்டி உள்ள வந்திருக்கான், கண்டிப்பா ஸ்பெஷல் ஜுட்சு யூஸ் பண்ணிருப்பான். லீஃப் வில்லேஜ மொத்தமா கட்டுப்படுத்திட்டாங்க, நம்மளே அவங்கள உள்ள வரக்கு விட்டுருக்கோம். இப்போதைக்கு மறைஞ்சிருந்து அட்டாக் பண்றதோட ஸ்டேஜ் 2க்கு நம்ம போக போறோம் அப்படின்னு எபிசு சொல்லும் போது நாங்க இப்பவே சண்டை போட தயாரா இருக்கோம் அப்படிமா கோனாஹாமரும். மோகி அண்ட் ஊடானும் அதேதான் சொல்லுவாங்க. எபிசு முதல்ல போய் ஜனங்களை காப்பாத்துற வழியை பாருங்க, அவங்கள ஒரு சேஃப் லொகேஷனுக்கு கொண்டு போய் விடுங்க, இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் A ரேங்க் மிஷன் அப்படின்பாரு. இதை முடிச்சு காட்டுறோம்னு கிளம்பிடுவாங்க. உங்களை நம்பிதான் இருக்கேன், இங்க இருக்க பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் கிளம்புவாரு எபிசு. ஹொக்காகேவை நெருங்க விட மாட்டோம்னு பேசிட்டு இருப்பாங்க ஷினோபிஸ். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வர வரைக்கும்னாவது எங்களை தாக்கு பிடிச்சாகணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு கென்மா. ஃபூரிடோ ஃபூடோவை கூப்பிடவும் எர்த் ஸ்டைல் இம்பர்மனன்ஸ் அப்படிங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். கென்மா கண்ண மூடி திறந்து பார்க்கும்போது ஒரு பெரிய சர்ஃபேஸே இவங்களை அட்டாக் பண்றதுக்கு வர மாதிரி இருக்கும். சக்குரா கிளம்பி இருப்பா. சுனாடே கிட்ட சொல்லவும் நேருக்கு நேர் மோதுறத தவிர்க்க முடியாது, இருந்தாலும் மெடிக்கல் ஷினோபியா எத்தனை பேத்த காப்பாத்த முடியுமோ அத்தனை பேத்த காப்பாத்து அப்படின்பாங்க. சரின்ட்டு சக்குரா கிளம்பிடுவா. பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, செய்ய முடிஞ்ச அளவுக்கு செய்யணும், இருந்தாலும் சில விஷயம் என்ன உறுத்துது அப்படின்பாங்க சுனாடே. என்னடா ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு கென்மா பாக்கும்போது அவரோட காலம் ஏதோ புடிச்சமா இருக்கும். பார்த்தா எல்லாமே சடலங்களா இருக்கும். இது எர்த் ஸ்டைல் அல்டிமேட் ரிவைவல் ஜுட்சு சாயில் பாடிஸ், உயிரோட திரும்ப வர ஷினோபி சடலங்கள் அப்படின்பா ஃபூடோ. ஃபூரிடோ பயங்கரமா சிரிச்சுட்டு எங்களோட இறந்த ஷினோபி தான் உங்களோட ஆப்பனன்ட் அப்படின்பா. சோரா நருட்டோ கிட்ட என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கத்துவான். ஒன்னும் தெரியாதுன்பா நருட்டோ. முதல்ல அவனு யாரு, நீ என்ன பண்ணி தோஞ்சின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க தான் என்ன கொல்லணும்னு முதல்ல ட்ரை பண்ணாங்க, எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கற அப்படின்னு சண்டை போடுவான் சோரா. கிராண்ட்மா சொன்னே அப்படி பட்டவங்களே கிடையாது அப்படின்பா நருட்டோ. அவங்க செஞ்சாங்க, அவங்க என்ன கொல்றதுக்கு முன்னாடி அவங்கள கொன்றலாம்னு நினைச்சேன் அப்படின்பா. கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்பா ஆசுமா. சோரா பின்வாங்குவான். ஆசுமா சென்சென்ட் நருட்டோ பாப்பான். துரோகி ஆசுமா அப்படின்பா சோரா. எதுக்கு ஹொக்காகேவை கொல்ல பார்த்த, அவங்களோன்னு நீ பழி வாங்கணும்னு இல்லை அப்படின்பாரு ஆசுமா. இத கேட்ட சோரா சிரிப்பான். நீ என்ன தாண்டா பழி வாங்க வந்திருக்கணும் அப்படின்ட்டு ஆசுமா தொட போகும்போது என்ன தொடாத அப்படின்ட்டு பின்னாடி போவான். நீ பண்ணதான் நானும் பண்றேன், உன் ராஜாவை காப்பாத்துறதுக்கு தானே எங்க அப்பாவை கொன்ன அப்படின்பா. அதே விஷயத்தான் நான் இப்ப பண்றேன்பா. ராஜாவா அப்படின்பாரு ஆசுமா. நீ பேசுறதுல எந்த
அர்த்தமும் இல்ல அப்படின்பா நருட்டோ. இல்ல அவன் சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு லேடி சுனாடேவ கிங்குன்னு தானே சொன்ன அப்படின்பாரு. ஆசுமா காசுமா சொன்ன விஷயத்த திங்க் பண்ணி பாப்பாரு. லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு 2 ராஜாக்கள் தேவையில்ல. லீஃப் வில்லேஜ் வெறும் ராணுவத்துக்கானது மட்டும்தான். இங்க ஒரே ராஜா தான் இருக்கணும், அதுவும் ஃபியூடல் லார்ட் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு இருப்பான். இதுக்கப்புறமா ஆசுமா இன்டர்கேஷன் ரூம்ல நடந்துச்சுலையா அந்த விஷயத்த திங்க் பண்ணி பாப்பாரு. ஹோமுரா சொல்லிருப்பா இல்லையா ரைன் வில்லேஜுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு, அதை திங்க் பண்ணி பாப்பாரு. மெயினா டாட்சுஜி போன விஷயமே எதுக்காக இருக்குன்னா ஃபோரிடோ அப்புறம் அவனோட கேங்க மானிட்டர் பண்றதுதான். எல்லாருமே பயப்படுற அளவுக்கான விஷயம் தான் நடக்க போகுது. ஃபயர் டெம்பிள சேர்ந்த சோராவை தேடிதான் வரப்போறாங்க அப்படின்பாங்க கொஹாரு. ஆசுமாக்கு இப்பதான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஸ்பார்க் ஆகும், இது நல்லதுக்கே இல்ல அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. என்ன பிரச்சனைன்னு கேப்பா நருட்டோ. கிராமத்துக்கு நம்ம நினைச்சதை விட பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்பாரு ஆசுமா. லீஃப் ஷினோபிஸ் இறந்த ஷினோபிஸோட சண்டை போடுவாங்க. சக்குரா மெடிக்கல் ஷினோபியா அவளோட வேலையை பாப்பா. கோனஹாமரு அவனோட வேலையை கரெக்டா செய்வான். இதுக்கப்புறமா ஷிகமாருவை காட்டுவாங்க. ஆசுமா இன்னைக்கு மொத்த பேரும் சாக போறோம் அப்படின்பாரு. இல்ல அதெல்லாம் நடக்காது அப்படின்பா சோரா. இல்ல நடக்கும் அப்படின்பாரு ஆசுமா. எதுக்காக இந்த கல்லறை கொள்ளையர்கள் 4 லைட்டிங் ஸ்டைல் ஷினோபியோட உடம்பு எடுத்திருக்கானுங்க, எதுக்காக தெரியுமா? 4 பேருமே ஒரே மாதிரியான லைட்டிங் ஸ்டைலை யூஸ் பண்றனால அப்படின்ட்டு ஆசுமா மேல பாப்பாரு. அந்த பவரை யூஸ் பண்ணி தான் மொத்த வில்லேஜையுமே காலி பண்ண போறாங்க அப்படின்பாரு. சோரா மொத்த வில்லேஜுமா அப்படின்ட்டு சேடா ஃபீல் பண்ணுவான். சோரா இதெல்லாம் நிஜம்தானா? வில்லேஜையே மொத்தமா அழிக்க போறீங்களா? எங்க எல்லாத்தோட உயிரும் வேணுமா உனக்கு அப்படின்பா. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு சோரா ஓடிடுவான். நருட்டோ சேஸ் பண்ண போகும்போது ஆசுமா நான் மற்றவங்களோட போய் சேர்ந்துக்கிறேன் பிரச்சனையில தடுக்கிறக்காக, நீ சோராவை பாத்துக்கன்னு சொல்லி தாட்டி விட்டுருவாரு. ஆசுமாக்கு ரொம்பவுமே மோசமான ஃபீலிங் தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சோரா பேசினப்ப கிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பான். இது கண்டிப்பா அந்த கூப் டேட்டா கிரியேட் பண்ணாங்களையா அதுக்கு பின்னாடி எவன் இருந்தானோ அவனே தான் இதுலயும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாரு. அவர் சொன்ன மாதிரியே 4 சவப்பெட்டில இருந்துமே லைட்னிங் ஸ்டைல் தான் வரும். ரெட், ப்ளூ, ஒயிட், பிளாக்னு எழுதி இருக்கும். பவர் ஸ்டேஷன்ல பிரச்சனைன்னு சொன்னாங்களையா மொத்த பவரையுமே சார்ஜ் ஏத்தி இருப்பாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிவைவ்டு சோல்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நோட்டபிள் பீப்புள் ஃப்ரம் லீஃப் வில்லேஜ்ங்கிற ஷோவை ஹோஸ்ட் பண்ணுவாங்க கோனஹாமருவோட டீம். அவங்களோட டீம் கேப்டனான எபிசுவை பத்தி தான் சொல்லுவாங்க. மோய்கி அவர் ரொம்பவே ரெஸ்பெக்டான ஆளு, ஒக்காகே ஆகிறதுக்கான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்பா. கோனஹாமரு 3வது ஒக்காகேயோட பேரன்கிறனால சில விஷயங்கள் சொல்லி கொடுத்திருப்பா இல்லையா அதை அப்படி சொல்லுவா. மெயினா சக்ரா கண்ட்ரோல்ல அவர் செம ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்பா கோனஹாமரு. அவருக்கு தெரிஞ்ச அந்த சக்ரா கண்ட்ரோல பத்தி நருட்டோக்குலாம் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல கோனஹாமரு எபிசுவோட வீக்னஸ் பத்தி சொல்ல வருவான். தலைவன் சடனா என்ட்ரி கொடுத்து வாயை பொத்துவான். இத பத்தில சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணல நீ அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எது ஹாரம் ஜுட்சுவை பார்த்து மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு அதுவா அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் இப்படி சத்தமா சொல்லாதடா அப்படின்பாரு. கோனஹாமரு எனக்கு பசிக்குதே ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு போவான். எதுக்கு உனக்கு நான் வாங்கி தரணும்னு கேட்பாரு. ஏன்னா ஹாரம் அப்படின்னு சொல்ல வருவான். இச்சிராக்கு கடையில நானே வாங்கி தரேன் அப்படின்பாரு. 3 பேருமே எக்ஸைட் ஆவாங்க. என்ன எபிசுக்கு தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது.